ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நேத்து சனிக்கிழமையோட மினி விலாகுது. 2 நாளா வந்து ஷார்ட்ஸ் வந்து பேசி வந்து ஷார்ட்ஸ் போட முடியல. பாட்டு ஷார்ட்ஸ் மட்டும் தான் போட முடிஞ்சது. சனிக்கிழமை காலையில கோலம் போடுறப்ப பார்த்தீங்கன்னா, இடியாப்பம் வந்து வித்துட்டு வருவாங்க. இங்க கோழினூர்ல பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் இடியாப்பம் வந்து பிசினஸ் வந்து பண்றாங்க. அந்த மாரி இந்த பொண்ணு வந்து இன்னைக்கு தான் எடுத்துட்டு வந்ததா, சரி இன்னைக்கு காலைல என்ன செய்றதுன்னே தெரியல. சரி இடியாப்பம் வாங்கிடலாம் அப்படின்றதுக்காக வாங்கிட்டேன். இடியாப்பம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறமா காட்டுறேன் பாருங்களா. 3 இடியாப்பம் வந்து ரூ. 10ன்னு சொல்லிட்டு குடுத்துருந்தாங்க. இடியாப்பம் பார்க்கறதுக்கு நல்லா சூப்பரா தான் இருந்தது. இன்னைக்கு காலையில கம கமன்னு நல்லா பாரிஜாதம் பூ வந்து பூத்திருந்தது. ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, "என்ன உங்க செடியில மட்டும் பாரிஜாதம் வந்து பூத்துக்கிட்டே இருக்குன்ட்டு." இப்ப சீசன் இல்லையா? அதான் மொட்டுலாம் நெறைய இருந்தது. ஒண்ணு பழுத்து போய் கொட்டிடுச்சு. இன்னைக்கு தான் ஒரு பூ பூத்திருந்தது. பறிச்சு சாமிக்கு எடுத்துட்டு போய் வச்சுட்டேன். இடியாப்பம் வந்து பாருங்களேன், நல்லா சாஃப்ட்டா அவ்ளோ சூப்பரா இருந்தது. மெலிசா இருந்தது. நம்மளோட இடியாப்ப அச்சுலாம் வந்து அந்த கண்ணுன்றது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பெருசு பெருசா இருக்கு. இவங்களதுல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப குட்டி குட்டியா இருக்கு. நல்லா சாஃப்ட்டா இருக்கு. பார்க்கறதுக்கே நல்லா இருக்கு. நம்ம வீட்ல செய்ற இடியாப்பம்லாம் 3 இடியாப்பம் சாப்பிட்டாலே போதும். ஆனா இந்த இடியாப்பம் வந்து ஒரு 5 இடியாப்பம் சாப்பிட்டா தான் வந்து போதுமானதா இருக்கும் போல இருக்கு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் எல்லாருக்கும் இந்த சிச்சுவேஷன் வந்து இந்த மாரி நடக்குமா அப்படின்றத சொல்லுங்க. நைட்டே வந்து சொன்னாரு, "இங்க வந்து பவர் கட் நாளைக்கு வந்து ஆகப்போகுதுன்ட்டு." ஏதோ ஒரு சிந்தனையில வந்து மறந்தே போயிட்டேன். அத வந்து நானு யோசிக்கவே இல்ல. மோட்டர் வந்து தண்ணி போட்டு குடிக்கல. ஃபோன் வந்து சார்ஜ் போடல. 23 பாயிண்ட்லயே வந்து பார்த்தீங்கன்னா, சார்ஜ் எடுத்து வீடியோ எடுத்துக்கிட்டு அப்படியே வந்து அன்னைக்கு ஓட்டிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் கரண்ட் ஆஃப் ஆன பிறகு தான் நைட்டு நான் சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. காலையில வந்து சொல்லியிருந்தா, நான் வந்து மோட்டர் போட்டு தண்ணி புடிச்சிருப்பேன். இல்லன்னா இடியாப்பம் வாங்குறதுக்கு தேங்காய் பாலும் அரைச்சிருப்பேன். எதுவுமே இல்லாம என்னடா இது இப்படி ஆயிப்போச்சுன்ட்டு. அது இல்லாம டேங்க்ல தண்ணி இல்லாம நான் பட்ட அவஸ்தை இருக்கு பாருங்களா. எப்படியோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 கோடு 2, 3 பக்கெட்ல தண்ணிய வச்சுக்கிட்டு அன்னைக்கு ஃபுல்லா அன்னைக்கு ஓட்டியிருந்தோம். இந்த இடியாப்பம் வேற வாங்கிட்டேன் இல்லையா, தேங்காய் பாலும் அரைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வெங்காய தக்காளிலாம் போட்டு கறி இல்லாம கறி குழம்பு டேஸ்ட்ல ஒரு குருமா வைக்கலாம்னு ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கு கசகசா அந்த முந்திரி பயிரெல்லாம் வந்து ஊற வச்சுட்டேன். ஆனா அரைக்க தான் முடியாது. நம்ம மிஷின் தான் இருக்கு. எப்போ இடிக்கிற கல்லு மிஷின்னு சொல்லிட்டு அதுல போட்டு இடிச்சோம். முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏதோ வந்து மையவே இல்ல. ஏதோ கொரன்னு ஏதோ அங்கங்க அந்த குருமாவுல கலந்த மாதிரி இருந்தது. ஆனா டேஸ்ட் வந்து சூப்பரா இருந்தது. இன்னும் அந்த நல்லா அரைச்சு வந்து ஊத்திருந்தா இன்னும் வந்து சூப்பரா இருக்கும் போல இருக்கு. அஜய் வந்து சூப்பரா இருக்குமா, இதுக்கே நல்லா இருக்குமா, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து சாப்பிட்டுருந்தான். இந்த பவர் கட்டு பாத்தீங்கன்னா நிறைய பேர் எங்க ஊர்லயும் வந்து பவர் கட்டுன்னு வந்து சொல்லியிருந்தீங்க கமெண்ட்ல. அதுக்கப்புறம் பலாக்கொட்டை இருந்தது. அதை வேக வச்சு வெளியில போய் உட்காந்து சாப்பிட்டு இன்னைக்கு வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து எப்படி வந்து பொழுது ஓடாது. வெளியில தான் வந்து நல்லா காத்து செம்மையா அடிக்குதுன்றதால வெளியில உட்காந்துட்டு தான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தோம். இந்த பலாக்கொட்டை வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அவிச்சாலுமே ரொம்ப பிடிக்கும். பலாப்பழமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பலாக்கொட்டை வேவிச்சாலே எனக்கு ரொம்ப பிடிக்குன்றதால அப்படியே சாப்பிட்டுட்டு அஜய் வந்து பாத்தீங்கன்னா ஹோம்ஒர்க் வந்து பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் சட்டி போய் சொல்லிட்டு வந்தேன். சூளையில இருந்து இப்பதாம்மா சட்டி எடுத்து வச்சிருக்கேன், வாங்கிட்டு போமான்னு சொல்லியிருந்தாங்க. குடுகுடுன்னு ஓடி போய் சட்டி வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். எனக்கு போன டைம் வாங்கிட்டு வந்தது கொஞ்சம் பெருசா இருந்தது. இந்த டைம் சைஸா இருக்கட்டும்ன்றத இந்த சட்டி தான் வாங்கியிருந்தேன். இந்த சட்டி எவ்வளவு இருக்கும் அப்படின்றத வந்து கெஸ் பண்ணி வந்து சொல்லுங்க. சட்டி செய்யற இடத்துல இருந்து நேரடியா வாங்குறதால இதோட விலை என்ன இருக்கும் அப்படின்றத சொல்லுங்க. இன்னைக்கு வந்து உஷாவுக்கும் அண்ணனுக்கு வந்து திருமண நாள். இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் சிஸ்டர். அண்ணா எப்போ ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருக்கணும். அடுத்ததா தேவிகா சிஸ்டரோட சன் தேவ் துருவனுக்கு வந்து பிறந்த நாள். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தங்கம். எப்போ ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருக்கணும்.